வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்ட்லேயும் எம்எஸ் எக்ஸல்லையும் எப்படி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும், அப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம எதுக்காக இதை நம்ம செட் பண்ணுறோன்னா, நம்மளோட ஃபைல் ரொம்ப செக்யூராக வச்சுக்கிறதுக்காக தான். அதை யாரும் நம்மளை தாண்டி வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா, என்னோடய பேங்க்கோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு, யூசர் நேம், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தமாரி டாக்குமெண்ட் நீங்கள் செக்யூர்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் இந்தமாரி பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு, யூசர் நேம், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, ஸோ சிவிபி நான் என்னோடய பேங்க்கோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுமாரி நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறேன். இந்த பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணணுன்னா, எங்கள் ஃபைல் இருக்கு இல்லையா டேபில், அந்த ஃபைல்குள்ளே போங்க. அந்த ஃபைல்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்லேயே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க சொல்லும். ஸோ திருப்பியும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் செக்யூர் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி உங்களோட ஃபைலை நீங்கள் ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேம் அதேமாரி தான். அதேமாரி ஃபைலுக்குள்ளே போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குள்ளே போயிட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்படி தான் நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். இதேமாரி தான் எம்எஸ் வேர்ட்லேயும் பண்ணுவோம், எம்எஸ் பவர் பாயிண்ட்லேயும் பண்ணுவோம். எல்லா இதுலேயும் சேம் மெத்தட் தான். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு கேட்கல, அப்படியே ஓப்பன் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதேமாரி தான். ஸோ அதேமாரி ஃபைலுக்குள்ளே போங்க. அதேமாரி ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்தமாரி தான் எம்எஸ் வேர்ட்லேயும் எம்எஸ் எக்ஸல்லையும் நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணோம். இதேமாரி நீங்கள் பவர் பாயிண்ட்லேயும் இல்லை அவுட்லுக் இந்தமாரி எல்லாத்துலேயுமே இந்தமாரி தான் நீங்கள் செட் பண்ணுவீங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.